ஆக எவ்வளவு மோசமான நிலைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்கிறதை நாம் எண்ணி பார்க்க. இந்த போதைப் பொருள் விற்பனை தமிழகத்தில் நடமாடுகின்ற பொழுதே நான் எச்சரிக்கை விட்டேன். இந்த அரசாங்கத்துக்கு ஆட்சி பொறுப்பேற்று திமுக ஆட்சி பொறுப்பேற்று ஒரே ஆண்டு அப்பொழுது நான் தொலைக்காட்சி முறையிலாக எச்சரிக்கை விடுத்த அந்த அரசாங்கத்துக்கு சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சியின் முறையில் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தேன். தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கின்றது, அதை தடுத்து நிறுத்துங்கள் என்று பல முறை நாங்கள் சட்டமன்றத்தில் பேசினோம். அப்பொழுதெல்லாம் இந்த ஸ்டாலின் நாங்கள் சொல்வதை எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இன்றைய தினம் தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா இருந்து கொண்டிருக்கின்றது. மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய ஆட்சி, சீரழியக்கூடிய காட்சி இந்த ஆட்சி தான் மிக மோசம். அந்த போதைக்கு அடிமையாகிட்டு அவங்க திருத்தவே முடியாது. ஆக இப்படிப்பட்ட ஒரு வெட்கக்கேடான ஆட்சி தொடர வேண்டுமா? சொல்லுங்க. முதலமைச்சர் சொல்றார், இப்ப சொல்றார், கிட்டத்தட்ட 3 வருஷம் கழிச்சு இப்ப தொலைக்காட்சி முறையில பேசுறார், இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள். இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? நாங்க சொல்லும் போதே நடவடிக்கை எடுத்திருந்தா அந்த இளைஞர்களை காப்பாற்றிருக்கலாம். ஆனா இப்ப அந்த போதைக்கு அடிமையாகி அவள் சீரழிந்த பிறகு இன்றைக்கு முதலமைச்சருக்கு நானோதை வந்து இப்ப நம்ம ஊடகத்தின் வாயிலாக அவர் கருத்தை சொல்லியிருக்கிறார், இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள். ஆக இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? இன்னொரு டிஜிபி ஒருத்தர் இருந்தார், அவரு இந்த கஞ்சாவை கட்டுப்படுத்துவேன் என்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டு 2.0, 3.0, 4.0 இப்படி ஓ போட்டுக்கிட்டு கடைசியில ஓ போட்டு ரிட்டர்ன் ஆகிடும் மிச்சம். ஏன் விற்கிறது கூட திமுக தானே, அவர் எங்க போய் கட்டுப்படுத்த முடியும்? ஆக எல்லா இல்லீகல் பண்றதும் திமுக கட்சிக்காரர், வேற யாவரும் இல்லை என்பதை நேரத்தில் நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டின தேர்தல் 2026ஆம் தேர்தல், வாய் சர்ச்சலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026ஆம் தேர்தல். அதே போல எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசி வந்தார். தேர்தல் நேரத்தில் குறிப்பிட்டார், தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டார்கள், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு விட முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று. செஞ்சாங்களா? நேற்றைக்கு முன்தினம் கிருஷ்ணகிரி அந்த பொதுக்கூட்டத்தில் திரு ஸ்டாலின் பேசுறார், நீட் தேர்வை எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, கை விரிச்சிட்டாங்க. ஏற்கனவே சட்டமன்ற கூட்டத்தொடரிலே போன தடவை நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் திரு ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார், எங்களால நீட் தேர்வு விலக்களிக்க முடியல, நீதிமன்றத்தில் தீர்ப்புன்னு. அதைத்தான் நாங்களும் சொல்லிட்டு இருந்தோம். உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது, அதற்கு எதிராக மாநில அரசு செயல்பட முடியாது. அதை சொல்லி சொல்லி பல முறை நாங்கள் சொன்னோம். ஆனால் வேண்டும் என்ற திட்டமிட்டு திரு ஸ்டாலின் அவர்களும் திமுக கட்சி நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் இளைஞர்கள், பொதுமக்களை, பெற்றோர்களை ஏமாற்றி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து மக்களிடத்திலே வாக்குகளை பெற்றார்கள், தேர்தலை வாக்குகளை பெற்றார்கள், ஆட்சிக்கு வந்தார்கள். இன்றைய தினம் நடக்காது என்று கைவிரித்து விட்டார். நேற்றைக்கு முன்தினம் தெளிவாக சொல்லிட்டார் கூட்டத்தில், கிருஷ்ணகிரி கூட்டத்தில், இனிமேல் நீட் தேர்வுக்கு விலக்கு பெற முடியாது. இதைத்தான் நாங்களும் தொடர்ந்து சொன்னோம். ஆனா இதிலிருந்து என்ன தெரியுது? பொய்யான அறிவிப்பை திமுக வெளியிட்டது அம்பலப்படுத்தப்பட்டது. பொய்யான அறிவிப்பு தானே. இன்னொன்னு திரு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், நீட் தேர்வை ரத்து செய்து ரகசியம் என்று சொன்னார். ரகசியத்தை வெளியிட்டாரா? இப்ப வெளியிட்டாங்க, முடியாத வெளியிட்டாங்க. இப்போ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் நீட் தேர்வு ரகசியம் சொன்னாரு, அவர் எப்போ அந்த ரகசியத்தை வெளிப்படுத்திட்டாரு, இனிமேல் நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு பெற முடியாது என்ற ரகசியத்தை வெளிப்படுத்தி விட்டார். அதே போல இந்த பகுதியில் இன்றைக்கு விவசாய தொழிலாளிகள், தாக்கப்பட்ட மக்கள் அதிகமாக வசிக்கிறாங்க. நகரத்திலிருந்து கிராமம் வரை அப்படி ஏழை மக்கள் குடிசையிலே வாழ்ந்தார். அவர்களுக்கு அற்புதமான பல லட்சம் மதிப்பிலே காங்கிரஸ் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதே போல நகரத்திலும் சரி, கிராமத்திலும் சரி, ஏழைகளும் சரி, தாழ்த்தப்பட்டவர்களும் சரி, அவர் வசிப்பதற்கு வீடு இல்லாமல் இருந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு அவர்களுக்கு வீட்டிடம் அரசாங்கமே வாங்கி அற்புதமான பல லட்சம் மதிப்பிலே காங்கிரஸ் வீடு கட்டி கொடுக்கும். இந்த பகுதியில் அருந்தியர் மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதி என்ற நேரத்தில் குறிப்பிட்டார்கள். அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள், ஆதிராட மக்கள், அறிஞர் மக்கள்,
குடும்பத்துல திருமணம், அவருடைய குழந்தைகள் திருமண வயதை அடைந்த பொழுது தனி குடித்தனம் செய்கிறார்கள். அவளுக்கு வீட்டு மனை இல்ல, வீடு இல்ல என்ற செய்தி வந்திருக்குது, கோரிக்கை வந்திருக்குது. அதிமுக ஆட்சியில் வருது. அப்படி அந்த குடும்பத்திலிருந்து புரிந்து தனி குடித்தனம் நடத்துகிறவர்களுக்கும் தனியாக இடம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு அந்த ஏழைகளுக்கும் கட்டி கொடுக்கப்படும்.